ஓகே, இந்த வீடியோல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த நான் வச்சிருக்க கொஸ்டின் பேப்பர்ல பிடிஎஃப்ல வந்து டோட்டலா 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 35 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் நம்பர் 1ல வந்து அந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் டு பி டெபிட்டட் ஆர் கிரெடிட்டட் வென் ஷேர்ஸ் ஆர் forfeited. ஓகேவா? அதாவது பங்குகள் பறிமுதல் செய்யப்படும் போது அது அல்லது டெபிட் அல்லது கிரெடிட் செய்ய வேண்டிய கணக்கு அது இதுல வந்து நம்ம பறிமுதல் பண்றோம் forfeit பண்றோம் போது அதுல எந்தெந்த கணக்கெல்லாம் மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் என்னென்னலாம் மாற்றம் நடுவோம், இந்த அக்கௌண்ட்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத லிஸ்ட் 2ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன ஆகும்னா டெபிட்டட் வித் தி அமௌண்ட் கால்ட் அப் பண்ண அமௌண்ட்டை வந்து இதுல டெபிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் 4. அடுத்து ஷேர் forfeited அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட்டட் வித் அமௌண்ட்ஸ் டுவர்ட் த கேபிட்டல். ஓகேவா? அந்த forfeit பண்ணது வந்து கிரெடிட்டட் வித் அமௌண்ட் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் த ஷேர், பங்கு மூலதனத்துக்காக பெறப்பட்ட தொகையுடன் வந்து இது கிரெடிட் செய்யப்படும். இது ஷேர் forfeited அக்கௌண்ட். ஓகேவா? அடுத்தது தேர்ட் அக்கௌண்ட் வந்து கால் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட். கால் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்ல வந்து டெபிட்டட் வித் அன்பெய்டு அக்கௌண்ட். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் கிரெடிட்டட் வித் அமௌண்ட் நாட் ரிசீவ்டு, எந்த அமௌண்ட் வந்து நாட் ரிசீவ்டோ அதை வந்து நம்ம கால் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவோம்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் ஒன்லி இஃப் த ப்ரீமியம் வாஸ் ரிசீவ்டு. எப்போ வந்து நம்ம ரிசீவ் பண்றோமோ அப்போதான் வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க டெபிட்டட் வித் அமௌண்ட் நாட் ரிசீவ்டு ஃபர்ஸ்ட். ஓகேவா? அந்த இதுதான் வந்து அப்போ அமௌண்ட் ரிசீவ் பண்ணா கிரெடிட் பண்ணுவோம். அப்போ இங்க நாட் ரிசீவ்டுன்னு இருக்கு. ஸோ டெபிட்டட் அமௌண்ட் வித் ரிசீவ்டு அமௌண்ட். ஓகேவா? அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலன்றதுனால நம்ம டெபிட் பண்றோம் இதுல செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்ல. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னன்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 1. ஓகேவா? இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2ல என்னன்னா 400 shares of 50 rupees each issued at par value were forfeited for non-payment of a final call. ஃபைனல் காலில் அவங்க பே பண்ணல அப்படின்றதுனால forfeit பண்றாங்க அந்த கைஸ் கம்பெனி வந்து. இந்த ஃபைனல் காலில் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 10 rupees per share. அந்த இது வந்து அவங்க வரல, 10 rupees வந்து வரல அவங்களுக்கு, அதனால அதெல்லாம் forfeit பண்றாங்க. These shares were reissued at 45 rupees per share value as fully paid up. The amount transferred to the capital reserve is. அப்போ இதை வந்து 45 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க. எப்படின்னா ஆஸ் அ ஃபுல்லி பெய்ட் அப் கேபிட்டலா வந்து ஃபுல்லி பெய்டப்பா வந்து அவங்க அந்த ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 50 rupees, இதோட அன்பெய்டு கால் வந்து 10 rupees. அடுத்தது அப்போ இப்போ எவ்வளவு வந்து இவர் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 50 rupeesல 10 rupees வந்து அன்பெய்டா இருக்கு. அப்போ 40 rupees வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எவ்வளோ ஷேருக்கு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இன்டூ 400 ஷேர். அப்போ 400 into 40 வந்து 16,000. ஓகேவா? 16,000 வந்து இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல வந்து ரீஇஷ்யூ பண்றாங்க. இதே ஷேரை வந்து 45 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க. 45 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணும்போது இவங்களோட லாஸ் எவ்வளவா இருக்கும்னா பர் ஷேருக்கு வந்து 5 rupees. அப்போ 400 into 5 வந்து எவ்வளவு வரும்? 400 into 5 வந்து 2000. அப்போ 16K இருந்து 2000 போச்சுன்னா 14,000. இந்த 14,000 தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதுதான் வந்து அப்போ இந்த கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2. ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து when debentures are issued at a premium and redeemed at a premium, the journal entry will have the following combination. இப்போ என்னன்னா
கடனீட்டு பத்திரங்கள் அதிக தொகையில் வெளியிடப்பட்டு, அதாவது பிரீமியம் தொகைக்கு வெளியிடப்பட்டு, அதே நேரத்துல அதிக தொகையில மீட்கப்படுது. திரும்ப ரிடீம் பண்றாங்க. அப்போ இதற்கான குறிப்பேட்டு பதிவு பின்வரும் சேர்க்கையை கொண்டிருக்கும். இதுல கீழே இருக்க இது வந்து ஆஹ் குறிப்பேட்டு பதிவுல சேர்ந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா எது இதெல்லாம் வரும்னா, ஏ வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். அப்போ ஏ வந்து வராது. பி வந்து லாஸ் ஆன் இஷ்யூ டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். இது பி வந்து வரும். பி வரும். அடுத்து சி. சியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வரும். அப்போ டி வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். இதுவும் வரும். ஏன் அப்படின்னா இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூஸ் ஆஃப் அந்த ப்ரீமியம் வரும்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் ஃபேஸ் வேல்யூ அந்த ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். பிளஸ் 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி. அடுத்தது ரிடம்ஷன்ல என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவோம்னா, லாஸ் ஆன் இஷ்யூ டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் அக்கௌண்ட். ஓகேவா? இந்த ஜேர்னல் என்ட்ரி போடும்போது பிசிடி இது 3 மட்டும்தான் வந்து அந்த நம்ம கொஸ்டின்ல வந்து ரிலேட்டடா இருக்கும். ஏ வந்து வராது அதுல. ஓகேவா? ஏன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ வந்து இங்கே ப்ரீமியம் இன்வால்வ் ஆயிருக்கனால அதுல வராது. ஸோ ஏ மட்டும் வராது. ஆப்ஷன் 4 தான் வந்து இதோட கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் வந்து கடனீட்டு பத்திரத்தின் சூழலில் கீழ்கண்ட சரியான வரிசையில் அமைக்கும். அதாவது சீக்வன்ஸ் இன் தி கான்டெக்ட் ஆஃப் டிபெஞ்சர். அந்த டிபெஞ்சர்ன்ற கான்டெக்ட்ல இந்த சீக்வன்ஸை வந்து இது பண்ணணுன்றதுக்காக எப்படின்னா, ஏ வந்து பேமெண்ட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், பி கிரியேஷன் ஆஃப் அ டிடிஆர், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் சி, அடுத்து ரிடம்ஷன் பிகம்ஸ் டியூ. இப்போ இதோட ஆர்டர் சரியான ஆர்டர் என்னவா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து பண்ணுவாங்க டிபெஞ்சரை, அடுத்தது டிடிஆர்ஆர் கிரியேட் பண்ணுவாங்க, தேர்டா வந்து ரிடம்ஷன் டியூ இது பண்ணுவாங்க, ஃபோர்த்தா வந்து அந்த ஹோல்டர்ஸுக்கு வந்து பே பண்ணுவாங்க. சரியா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ கம்பெனி இஷ்யூஸ் டிபெஞ்சர்ஸ் இன் 2023னா அது வந்து டிடிஆர் கிரியேட் பண்ணும். அடுத்து ரிடீம் 2025ல நடக்குது. 2026ல வந்து இப்போ அது பே பண்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அந்த ப்ரொசீஜர். ஸோ இங்கே கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்து இஃப் டிலே அக்கர்ஸ் பியாண்ட் 8 days இன் ரீஃபண்டிங் த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ஃபெயிலிங் டு கேதர் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். அவங்க மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேதர் பண்ண முடியலன்றதுனால அவங்க ரீஃபண்ட் பண்றாங்க. அந்த ரீஃபண்ட் பண்றதுல 8 days வந்து பியாண்ட் 8 days 8 நாளுக்கும் மேல வந்து இந்த டைம் எடுத்துக்கிறாங்க ரீஃபண்ட் பண்றதுக்கு. ஃப்ரம் த டேட் ஆஃப் க்ளோசர் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் த கம்பெனி ஷால் பி லயபிள் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்படி நடந்ததுனால அந்த கம்பெனி எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன், எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 15%. ஏன் அப்படின்னா இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, எந்த ரூல்னா கம்பெனிஸ் ஆக்ட் மேண்டேட்ஸ் 15% ஆஃப் 15% பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார் த டிலேடு ரீஃபண்ட்ஸ். இந்த டிலே ஆச்சுன்னா 15% கொடுக்கணும்னு சொல்லி கம்பெனிஸ் ஆக்ட் வந்து மேண்டேட் பண்ணுது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,00,000 ரூபாய் ரீஃபண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது 10 days லேட்டா இருக்குன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்டோட போடும்போது 1 இயருக்கு போடும்போது 1 lakh இன்டூ 15% பை 365 days இன்டூ 10 அப்படி போடும்போது 410 rupees வந்து அவங்க அதுக்கு பே பண்ணணும். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன். அதாவது கம்பெனி கேன் அக்செப்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இஃப் ஆத்தரைஸ்டு பை. இப்போ இங்க கொஸ்டின் என்னன்னா, ஒரு கம்பெனியோட கால் இன் அட்வான்ஸ் வந்து எது ஆத்தரைஸ் பண்ணுது? ஷேர் ஹோல்டர்ஸா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஏஓஏவா, அல்லது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் எம்ஓஏவா அப்படின்னு பார்த்தா கரெக்டான ஆன்சர் வந்து ஏஓஏ தான். ஏன் அப்படின்னா ஏஓஏல தான் வந்து இவங்க கால் இன் அட்வான்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. எம்ஓஏ என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல நம்ம மேக்சிமம் அப் டு த லிமிட்னு ஒன்று இருக்கும்ல, இவ்வளோ ஷேரை வந்து நீங்க இஷ்யூ பண்ணலாம் அப்படின்றத எம்ஓஏல சொல்லுவாங்க. கால் இன் அட்வான்ஸ் அது வந்து கம்பெனி ரிலேட்
இருக்கும்போது அது ஏஓஏல வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஸோ ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தான், சங்கத்தின் விதிமுறைகள் தான் வந்து இதுக்கு சரியான விடை. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 7 வந்து அரேஞ்ச் தி ஃபாலோவிங் இன் த கரெக்ட் ஆர்டர். சப்ஸ்கிரிப்ஷன் கேபிட்டல், இஷ்யூடு கேபிட்டல், ஆத்தரைஸ்டு கேபிட்டல், பெய்டு அப் கேபிட்டல், கால்ட் அப் கேபிட்டல். இதோட சரியான ஹைரார்கி வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்டு கேபிட்டல், அடுத்தது இஷ்யூடு கேபிட்டல், அடுத்தது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல், அடுத்தது கால்ட் அப் கேபிட்டல், அடுத்தது பெய்டு அப் கேபிட்டல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க, அதை வந்து வெளியிடுவாங்க. மூணாவதா வந்து அதை கால் அப் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அழைப்புகள் விடுப்பாங்க. அஞ்சாவதா அதுக்கு வந்து பணம் செலுத்துவாங்க. இதுதான் வந்து இதோட கரெக்டான சீக்வன்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் ஆப்ஷன் 3, அதாவது CBAED, இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்ல வந்து கொஸ்டின் நம்பர் 8, ஷேர் கேபிட்டல், பங்கு மூலதனம் அப்படின்றதுக்கு வந்து என்ன வரும்னா சப்ஸ்கிரைப்டு பட் நாட் ஃபுல்லி பெய்டு அப்படின்றத வந்து இதுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பங்கு மூலதனத்துக்கு வந்து சந்திக்கப்பட்டது ஆனால் அதாவது சப்ஸ்கிரைப்டுன்னு போட்டிருக்காங்க, அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து முழுவதுமாக செலுத்தப்படலை. அடுத்தது பி வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அதுக்கான ஆன்சர் வந்து 4th சிங்கிங் ஃபண்ட், மூழ்கும் நிதி. ஓகேவா? இதுல அடுத்தது சிக்கு வந்து 1 வில் பி கால்ட் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். ரிசர்வ் கேபிட்டல் வந்து அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப்ல தான் வந்து அது கால் பண்ணுவாங்க அப்படின்றதுனால சிக்கு வந்து ஆப்ஷன் 1. டி வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ், நடப்பு பொறுப்புகள். நடப்பு பொறுப்புகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால் இன் அட்வான்ஸ் வந்து நடப்பு பொறுப்பு தானே. நம்ம கால் இன் அட்வான்ஸ், நமக்கு அட்வான்ஸா அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது நமக்கு ஒரு பொறுப்பு. சரியா? அப்போ இதோட கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆப்ஷன். ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு வந்து 1, டிக்கு வந்து 2. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். கொஸ்டின் 9 வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அ சிச்சுவேஷன் வேர், அதாவது அதிக சந்தா செலுத்துறதுன்னு சொல்லியிருந்தால, அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா என்னன்னா, நான் 1 lakh ஷேர்ஸ் வந்து நான் வெளியிடும் போது அதை 2 lakh பர்சன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க, அப்ளை பண்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அந்த நேரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு ஃபார் இஸ் மோர் தேன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ்யூடு. அதுதான். அப்போ நான் சொன்னதுதான், அதுதான் வந்து சரியான ஆன்சர். அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு ஃபார் அந்த அப்ளை பண்ணது வந்து மோர் தேன் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ்யூடு, இஸ்யூ பண்ண ஷேரை விட அதிகமா இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன் தான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. ஓகேவா? அப்போ கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10ல வந்து when a company reserves a portion of its uncalled capital to be called in the event of winding up. அதாவது ஒரு நிறுவனம் தனது அழைக்கப்படாத மூலதனத்தின் ஒரு பகுதியை நிறுவனம் கலைக்கப்படும் போது மட்டும் அழைக்கும் நோக்கில் ஒதுக்கி வைத்தால் அந்த அழைக்கப்படாத மூலதனம் என்ன என்று அழைக்கப்படும்? என்ன என்று அழைக்கப்படும்னா அன்கால்டு கேபிட்டல் ரிசர்வ்டு ஃபார் அ வைண்டிங் அப். ஓகேவா? ரிசர்வ் கேபிட்டல், ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து ரிசர்வ் கேபிட்டல் கேன் பி கால்ட் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். மேலே சொன்னது ரிசர்வ் கேபிட்டல் வந்து அதுக்காக சேர்த்து வைப்பாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வைண்ட் அப் ஆகும்போது கால் பண்றதுக்காக சேர்த்து வைப்பாங்க, அதான் ரிசர்வ் கேபிட்டல். ஓகே, அது வந்து வைண்டிங் அப் டைம்ல வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 10 and 11. கொஸ்டின் நம்பர் 12 வந்து கேபிட்டல் ரிசர்வ் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். அதுதான் வந்து சரியான ஆன்சர். கேபிட்டல் ப்ராஃபிட் வந்தாதான் அது கேபிட்டல் ரிசர்வுக்கு மாற்றுவோம். ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட் இஸ் ஷோன் ஆன் தி, அதாவது பங்கு மேலதிக கணக்கு, பங்கு பிரீமியம் கணக்கு வந்து எங்கே காட்டப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா லயபிலிட்டி சைடு ஆஃப் அ பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஏன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து லயபிலிட்டிஸ் தான், ஸோ பேலன்ஸ் ஷீட்டோட லயபிலிட்டி சைடில் நம்ம காட்டலாம். அடுத்து கொஸ்டின் 14ல வந்து which of the following option regarding issue and redemption of a debentures is not possible in general. அதாவது கடனீட்டு பத்திரத்தை வெளியிடும் போது அது ஒரு மீட்பு தொடர்பான
கீழ்கண்டவற்றில் எது சாதாரணமா சாத்தியம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எது சாதாரணமா சாத்தியம் இல்லைன்னா issued at discount, redeemed at a discount, இதுதான் வந்து சாத்தியம் இல்லை. அதாவது டிஸ்கவுண்ட்லயே கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட்லயே வந்து ரெடீம் பண்றது வந்து சாத்தியம் இல்லை. தள்ளுபடி விலையிலேயே வெளியிட்டு தள்ளுபடி விலையிலேயே மீட்பு பண்றது வந்து இங்க ஒரு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. issued at premium, redemption at premium வந்து சாத்தியம். issued at par, redemption at premiumம் சாத்தியம் தான். issued at discount, redemption at parம் வந்து சாத்தியம் தான். ஓகேவா? அடுத்து அரேஞ்ச் தி ஃபாலோவிங் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் பைபேக்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்னா வந்து ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வெளியிட்ட பங்குகளை வந்து அந்த கம்பெனியே திரும்ப வாங்கிட்டு அந்த பர்சன்ஸ்க்கு வந்து பணத்தை திரும்ப தர்றது தான் வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பங்குகளை மீள் வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கண்டெக்ஸ்டை வச்சு நம்ம ஃபாலோவிங் கண்டதை வந்து இது வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா, ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் மஸ்ட் பி ஆத்தரைஸ் ஆஃப் பைபேக் ஷேர். ஏஓஏல வந்து இது ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து பாசிங் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது சி, மெயின்டைனிங் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ நாட் மோர் தென் 2:1 ஆஃப்டர் பைபேக். ஆஃப்டர் பைபேக் மீள் வாங்கிய பிறகு கடனின்மை விகிதம் 2:1 மீறக்கூடாது. அடுத்ததான் வந்து ஆப்ஷன் பி, பைபேக் சுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 12 months. 12 months ஆஃப் பீரியட்ல வந்து இது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபைனலா வந்து இ ஆப்ஷன்ல வந்து ஃபைலிங் சால்வன்சி டிக்ளரேஷன் வித் ரிஜிஸ்ட்ரார் அண்ட் செபி. செலுத்தத்தக்க நிலை அறிக்கையை பதிவாளர் மற்றும் செபிக்கு தாக்கல் செய்தல். அப்போ இது ஆப்ஷன் வந்து ஒண்ணுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பேசேஜ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறது. இதோட பேசேஜ் என்னன்னா, ஈச்சர் லிமிடெட் வந்து இஷ்யூட் 50,000 ஷேர்ஸ் ஆஃப் 10 rupees ஈச் அட் ப்ரீமியம். ப்ரீமியம் வேல்யூக்கு வந்து கொடுக்குறாங்க 10 rupeesக்கு வந்து. ப்ரீமியம் வந்து 5 rupees பர் ஷேர், அப்போ 15 ரூபாய். பேயபிள் ஆஸ் ஃபாலோஸ். ஆன் அப்ளிகேஷன் 3 ரூபாய், ஆன் அலாட்மெண்ட் வந்து 5 ரூபாய் இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஆன் ஃபர்ஸ்ட் கால் 4 ரூபாய் பர் ஷேர், ஆன் ஃபைனல் பீஸ் பர் ஷேர் இன்க்ளூடிங் ப்ரீமியம். ப்ரீமியம் வந்து 2 இதாக வாங்குறாங்க. மற்ற ஷேர் வந்து அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆன் ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால்ன்ற 4 விதமாக வந்து அமௌண்ட்டை 10 ரூபாயை வாங்குறாங்க. ஓகேவா? டோட்டலாக 15 ரூபாய். 10 rupees ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் 5 rupees ப்ரீமியம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஷேரோட வேல்யூ. அப்ளிகேஷன் ரிசீவ்டு 72,000 ஷேர். 72,000 ஷேர்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. ஆனால் இவங்க எவ்வளோ விட்டுருக்காங்க? 50,000 தான் வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? The directors made the pro rata allotment of the applicants of 65,000. pro rata allotmentனா நான் சொல்லியிருந்தேன், இப்போ 50 ஷேர் ரிசீவ் கேட்டவனுக்கு நான் 25 ஷேர் கொடுக்கலாம். 100 ஷேர் கேட்டவனுக்கு நான் டிமாண்டை பொறுத்து அவனுக்கு 50 ஷேர் கொடுப்பேன். இதுதான் வந்து pro rata allotment மெத்தட். ஓகேவா? அப்போ 65,000 ஷேர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ரிஜெக்டட் த அப்ளிகேஷன் ஃபார் த ரிமைனிங் 7,000 ஷேர். 7,000 ஷேரை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. 72,000ல 7,000 ஷேர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு 65,000 ஷேர்ஸுக்கு வந்து ப்ரோராட்டா அலாட்மெண்ட் மூலமா கொடுக்குறாங்க. த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் அட்ஜஸ்டட் டுவர்ட் த அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட். அந்த அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் டியூ இருந்ததுன்னு போட்டு அதோட இந்த அப்ளிகேஷன் மணியை வந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஆல் த மணி வாஸ் ரிசீவ்டு ஆன் டைம் எக்ஸப்ட் ஃப்ரம் ராகுல். ராகுல் மட்டும் ஆன் டைம்ல பே பண்ணல. ஓகேவா? ஹூ ஹேட் அப்ளைடு ஃபார் 2,600 ஷேர்ஸுக்கு வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்கார் ராகுல். ஆன் ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் 4 rupees per share. Hence his 2,000 shares after pro rata allotment were forfeited immediately. இம்மீடியட்டா வந்து அதை forfeit பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து கரெக்டா ஆன் டைம்ல வந்து பே பண்ணல. டியூ டு நான் பேமெண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கால்ல அவர் பே பண்ணல. ஓகேவா? லேட்டர் தீஸ் forfeited shares were reissued at the minimum permissible issue price. ஓகேவா? மினிமம் பெர்மிசபிள் இஷ்யூ பிரைஸ்ல வந்து அவங்க இதை வந்து ரீஇஷ்யூ பண்றாங்க அவர்கிட்ட இருந்து forfeit பண்ணது. ஸோ இதுல கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த forfeiture ஆஃப் ராகுல் ஷேர். ராகுலோட ஷேருக்கு வந்து
அவர் ஃபொர்ஃபீட் ஆச்சு இல்லையா, அந்த ஃபொர்ஃபீச்சருக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபொர்ஃபீச்சருக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா, சரியானது வந்து ஆப்ஷன் பி. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 20,000. ஏன்னா ஒரு 20,000 வந்து அவர் பே பண்ணியிருப்பாரு. ஷேர் ஆன் ஃபர்ஸ்ட் கால் வந்து டூ ஷேர் ஆன் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் 10,000, டூ ஷேர் ஆன் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 4,000. ஓகே, அப்புறம் டூ ஷேர் ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட் 6,000. ஏன் அப்படின்னா இப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000ன்றது 2,000 ஷேர்ஸுக்கு வந்து அவர் வந்து அவருக்கு வந்து ப்ரோராட்டா அலாட்மெண்ட் மூலமா பண்றாங்க. ஓகேவா, அப்போ 2,000 இன்ட்டு 10 10 ருபீஸ் அப்படின்னும் போது 20,000 தான் வந்து அவரோட பே பண்ண வேண்டிய பொறுப்பு. அதுல ஃபர்ஸ்ட் கால் வந்து காலோட அரியர்ஸ் வந்து 5 ரூபாய். அப்போ 10,000 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் அரியர் ஆகுது. அடுத்து ஃபீச்சர்ல வந்து 6,000 ரூபாய் வந்து அவர் கொடுத்த இது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஃபீட் பண்றாங்க. பேலன்ஸ் ஃபைனல் காலில் வந்து 4,000 அவர் கொடுத்துருக்கணும். ஆனா இதை வந்து அதுவும் நடக்கல. ஸோ ரீஃபண்ட் ரிஜெக்டட் அப்ளிகேஷன். ஓகேவா, இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 16ஓட ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17 வந்து ஐடென்டிஃபை த அமௌண்ட் பை விச் பேங்க் அக்கௌண்ட் would be debited or credited on refund of rejected applications. அதாவது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு மீளப்பணம் செலுத்தும் போது, ரீஃபண்ட் பண்ணும்போது வங்கி கணக்கில் எவ்வளவு வரவு அல்லது பற்று செய்யப்படும் என்பதை தேர்வு செய்யவும். ஓகேவா, இப்போ இவருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ராகுலுக்கு. அப்போ ரீஃபண்ட் பண்ணும்போது எவ்வளவு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு பண்ணுவாங்கன்னா 21,000 வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும், ஆப்ஷன் 2. ஓகேவா, ஏன் 21,000னா 7,000 ஷேர்ஸுக்கு வந்து அவர் அப்ளை பண்ணுவாரு. என்ன அப்ளை பண்ணியிருப்பாரு, அப்ளிகேஷன் மணியா எவ்வளவு பே பண்ணியிருப்பாருன்னா 7,000 இன்ட்டு 3. ஓகேவா, அப்போ 7,000 இன்ட்டு 3 எவ்வளோ, 21,000. 21,000 வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேவா, கேபிட்டல் ரிசர்வ் ஆன் ரீஇஷ்யூ. இதுக்கு டிட்டர்மைன் த அமௌண்ட் டு பி டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ராகுல் சார். இப்போ ராகுலோட சார் வந்து ரீஇஷ்யூ பண்றாங்க இல்லையா, அதனால அவங்களோட கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்ல என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அப்படி எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா 6,000 வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபீட்டட் அமௌண்ட் பர் ஷேர் வந்து எவ்வளோன்னா 3 ருபீஸ். 3 ருபீஸ் வந்து அவங்க ஃபீட் பண்றாங்க. அவர் அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு. ஓகேவா, அப்போ 3 ருபீஸ் வந்து எவ்வளோ, 3 ருபீஸ் போட்டோம்னா ஃபீட் பண்ண அமௌண்ட். ஓகேவா, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காரு, 2,000. அப்போ 2,000 இன்டூ 3 ருபீஸ் எவ்வளோ, 6,000. 6,000. அப்போ 6,000 ருபீஸ் வந்து கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. Question number 20. Before forfeiture of a Rakul's share, who are required to issue notice in this regard? இந்த ராகுலோட பங்கை வந்து forfeit பண்றதுக்கு முன்னாடி யார் வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், யார் வந்து அதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கணும் அப்படின்னா இவரு தான் பண்ணியிருக்கணும். டைரக்டர்ஸ் தான் வந்து அந்த இதை வந்து நம்ம பண்ணியிருக்கணும். ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து டைரக்டர். 21. நெக்ஸ்ட், கடனீட்டு பத்திரம் மீட்பு நிதி கணக்கில் மீட்பு செய்யப்பட்ட பத்திரங்களுக்கு பிறகு உள்ள இருப்பு எங்கு இடமாற்றம் செய்யப்படும்? பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அ டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் ஆஃப்டர் த ரிடம்ஷன் ஆஃப் அ டிபெஞ்சர் இஸ் கிரெடிட்டட் டு எந்த அக்கௌண்ட்னு கேட்குறாங்க. அது வந்து ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்படும். ஓகேவா, பர்பஸ் ஆஃப் டிடிஆர்னா என்னன்னா, அந்த டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட், அந்த பர்பஸ் என்னன்னா கிரியேட்டட் டு என்ஷூர் ஃபண்ட்ஸ் ஆர்
அவைலபிள் ஃபார் டிபெஞ்சர் ரிடம்ஷன். டிபெஞ்சர் ரிடம்ஷனுக்காக நம்ம ஒரு ரிசர்வ் எடுத்து வைப்போம். இது வந்து ரிடீம் ஆகலாம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவங்க எடுத்து வச்சிருக்க அமௌண்ட் தான் வந்து ஃபண்டு தான் வந்து டிஆர்ஆர்ன்றதை சொல்லுவாங்க. ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து மஸ்ட் டிரான்ஸ்ஃபர் 25% ஆஃப் டிபெஞ்சர் வேல்யூ வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணுவாங்க, கிரெடிட் பண்ணுவாங்க ஆஃப்டர் ரிடம்ஷன். அடுத்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் cannot பி டன் அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் சோர்சஸ். எந்த சோர்சஸ்ல வந்து பைபேக் ஆஃப் ஷேர் வந்து பண்ண முடியாது அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வந்து பைபேக் பண்ண முடியாது. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸை வந்து பைபேக்கே பண்ண முடியாதுன்றத நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே பார்த்துருப்போம். ஸோ வந்து ஆப்ஷன் 4, த அமௌண்ட் ஆன் எனி கால் சுட் நாட் எக்ஸீட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் ஆஃப். அதாவது பங்குகளுக்கான எந்த அழைப்பு தொகையும் முகமதிப்பின் எவ்வளவு சதவீதத்தை மீறக்கூடாது, எவ்வளவு பர்சன்டேஜை மீறக்கூடாது அப்படின்னா 25% ஆஃப் ஃபேஸ் வேல்யூ வந்து இது மீறப்படக்கூடாது. எதுல சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் 3 தான் வந்து 25,000 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா ஷேர் விடுறாங்கன்னா 25 ரூபா வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ இன்வாலிட், அதே 30 ரூபாய்க்கு கால் பண்றாங்கன்னா அது வந்து இன்வாலிட். ஏன்னா அது 25% எக்ஸீட் ஆயிரும்ல. ஸோ வந்து அது இன்வாலிட்னு சொல்லிடுவாங்க. கொஸ்டின் நம்பர் 24ல வந்து இஃப் அ ஷேர் ஆஃப் 50 rupees on which 40 rupees is called up and 35 rupees is paid is forfeited, then with what amount of the share capital account will be debited? 50 rupees மதிப்புள்ள ஒரு பங்குல 40 ரூபா அழைக்கப்பட்டிருக்கு, 35 ரூபா செலுத்தப்பட்டிருக்குது. அது மீளப்பெறப்படும் போது, ஃபர்ஃபீட் பண்ணும்போது பங்கு மூலதன கணக்கில் எவ்வளவு பற்று செய்யப்படும் அப்படின்னா, பங்கு மூலதன கணக்குல 40 ரூபா பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து டெபிட்டட் வித் கால்ட் அப் அமௌண்ட், நாட் பெய்டு அமௌண்ட். பெய்டு அமௌண்ட்டை வந்து அதில் டெபிட் பண்ண மாட்டாங்க. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல எவ்வளோ வந்து கால்ட் அப் பண்ணாங்களோ அதை தான் வந்து அந்த அக்கௌண்ட்ல பண்ணுவாங்க. ஸோ ஹென்ஸ் 40 rupees வந்து அதில் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 rupees வந்து இங்கே நம்ம இது பண்ணுவோம். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட் ஆர் 40 rupees, டு ஷேர் ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட் 35, கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் 5 rupees. இதுதான் வந்து இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. கொஸ்டின் நம்பர் 25, மேட்ச் தி ஃபாலோவிங் லிஸ்ட். 1, ஓட்டிங் ரைட்ஸ் வாக்களிக்கும் உரிமை, அப்புறம் செயற்கை நபர் ஆர்டிஃபிஷியல் பர்சன், கன்வெர்டபிள் மாற்றத்தக்கது, நாட் செக்யூர்டு பை எனி சார்ஜ் எந்த ஒரு சார்ஜுக்குலையும் அது பாதுகாக்கப்பட்டதல்ல அப்படின்னா, ஓட்டிங் ரைட்ஸ் யாருக்கு இருக்கும்? அஃப்கோர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் பர்சன் கம்பெனி, அப்போ இதுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. கன்வெர்டபிள், எது வந்து கன்வெர்டபிள்? டிபெஞ்சர்ஸ். ஷேர் வந்து நாட் செக்யூர்டு பை எனி சார்ஜ். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 26, மேட்ச் லிஸ்ட் வித் லிஸ்ட் நம்பர் 2. இஸ்யூடு கேபிட்டல், ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், அதாவது வெளியிடப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது, அழைக்கப்பட்டது, அழைக்கப்படாத மூலதனங்கள். லிஸ்ட் 1ல இஸ்யூடு கேபிட்டல்னா என்னது? அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ்யூடு டு தி பப்ளிக். ஆத்தரைஸ்டு கேபிட்டல்ன்றது, ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எங்க இருக்கு? இது ஆத்தரைஸ் டு இஷ்யூ, எவ்வளோ ஆத்தரைஸ் பண்ணலாம், இஷ்யூ பண்ணுறதுக்காக எவ்வளோ ஆத்தரைஸ் ஆயிருக்கு அப்படின்றது இஷ்யூடு கேபிட்டல். சி வந்து கால்ட் அப் கேபிட்டல். கால்ட் அப் கேபிட்டல்னா அமௌண்ட் டிமாண்டட் பை தி கம்பெனி. அதுக்கு ஆப்ஷன் வந்து 4. ஓகேவா? கால்டு பை தி கம்பெனி. இப்போ அன்கால்டு வந்து பார்ட் ஆஃப் கேபிட்டல் விச் ஹாஸ் பின் நாட் கால்டு அப் கேபிட்டல். ஓகேவா? இதுதான் வந்து, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 to 31 வந்து பேசேஜ் கொஸ்டின். ஏ லிமிடெட் டுக் ஓவர் அசெட்ஸ் ஆஃப் 3 lakh and liabilities of 10,000 from X and company limited.
for an agreed purchases, consideration of a 2,70,000 to be satisfied by issue of a 10% debentures of 100 each at a premium of 20%. அந்த 20% ப்ரீமியம் வந்து அவங்க டிபெஞ்சர்ஸ் தராங்க. எதுக்காகன்னா அவங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா வந்து டிபெஞ்சர்ஸ் தராங்க. நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா நான் கேஷ் டிரான்ஸ்ஃபரா வந்து நம்ம டைரக்டா டிபெஞ்சர்ஸையே வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு கன்சிடரேஷனா வந்து கொடுக்கலாம் அப்படின்றத படித்தோம். அதுபடி இவங்க கொடுத்துருக்காங்க. ஏ லிமிடெட் வந்து இது பண்ணியிருக்காங்க, 20% premium கொடுத்துருக்காங்க. The company also took loan 10 lakh from பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து 10 lakh வாங்கியிருக்காங்க and issued 10% of debentures of 12,100 each as a on loan வந்து இங்க வந்து கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அப்ளிகேஷன் பை தி கம்பெனி. அந்த கம்பெனியோட ஆப்ளிகேஷன் எவ்வளோ, அது வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா டிபெஞ்சருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, எவ்வளோ 12%. ஓகேவா. ப்ளஸ் இங்க வந்து இந்த இவங்களுக்கு ரிசீவ் பண்ணதுல வந்து 10% வந்து கொடுக்கணும். அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்காக கொடுத்துட்டு 10%. பேங்கோட இன்ட்ரெஸ்ட் கொலேட்ரல் செக்யூரிட்டிக்கு வந்து 12%. அப்போ டிபெஞ்சரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 2,70,000 இன்ட்டு 10% இன்டூ 10%னா எவ்வளோ, 27,000. ஓகேவா. 27,000. லோன் அமௌண்ட் எவ்வளோ, 10 lakh. 10 lakhக்கு வந்து 12%ன்னா 1,20,000. 1,20,000 வந்து இதுக்கு வந்து இதோட இது 27,000, 1,20,000 பிளஸ் டோட்டல் ஃபிக்ஸட் ஆப்ளிகேஷன் எவ்வளோ இருக்கு, அப்போ 27,000 பிளஸ் 1,20,000 1,42,000 வந்து இது க்ளோஸ் ஆகும். ஓகேவா. 1,47,000 வரும். டிஸ்பென்சரி லைக்லி டியூ டு பாஸ்ட் இயர் கால்குலேஷன்ல வந்து எவ்வளோ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா 1,42,500 வந்து இது க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 3 தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் இஸ் மூலதன காப்பு தொகை என்பது எவ்வளோ அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ் வந்து எவ்வளோ, 10,000. எப்படி 10,000னா அசெட் வந்து 3 lakh, லைபிலிட்டிஸ் 10,000. ஸோ அதில் அசெட்ல இருந்து லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணோம்னா 2,90,000. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 2,70,000. கேபிட்டல் ரிசர்வ் என்ன இருக்கும்னா அப்போ 2,90,000 நம்ம எவ்வளோ அசெட்ஸ் இருக்கு, நெட் அசெட் வந்து நெட் அசெட் மைனஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 2,70,000. ஸோ 20,000 இருக்கும். பட் ஆப்ஷன் சஜெக்ட் 10,000. Possible decision if it is 10,000 were omitted, reserve equal to 10,000. சாரி 10,000 வராது, 20,000 தான் வந்து இதோட சரியான ஆப்ஷன். 10,000 வராது. 20,000 தான் வந்து இதோட சரியான ஆப்ஷன். எப்படின்னா நெட் அசட்டையும் நெட் அசட்ல இருந்து அந்த அவங்க எவ்வளோக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து 20,000 வரும். Debentures issued, calculate the number of debentures issued by A Limited for consideration of other than cash. அவங்க அதர் தேன் கேஷ் நம்ம வந்து எவ்வளோ டிபெஞ்சர் கொடுத்துருக்காங்க, அதோட இது என்ன அப்படின்னு பார்த்தா 2,250 rupees. எப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 2,70,000. ஓகேவா. 100 rupees ஃபேஸ் வேல்யூவா ஈச் இதுக்கு வாங்கி ஈச் டிபெஞ்சர் வந்து 100 rupees. ப்ரீமியம் வந்து எவ்வளோ, 20%. அப்போ 100 rupeesனா 120 வந்து டோட்டல் ஒரு ஷேரோட டிபெஞ்சரோட வேல்யூ. நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 2,70,000 by 120 rupees அப்படின்னு போட்டோம்னா 2,250 ஷேர்ஸ் வந்து 50 டிபெஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா.
discount on issue of debenture which is to be written off under the operating cycle is shown under. ஒரு செயல்பாட்டு சுழற்சிக்கு எழுதத்தக்க கடனீட்டு பத்திர வெளியீட்டில் வழங்கிய தள்ளுபடி எந்த வகையில் காட்டப்படும் அப்படின்னா அதர் கரண்ட் அசாட்ஸ்ல வந்து காட்டப்படும். அப்போ ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 31. இதுல வந்து லோன் டேக்கன் பை ஏ லிமிடெட் ஃப்ரம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வில் பி கிளாசிஃபைடு அண்டர் த ஃபாலோவிங். லோன் பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இதை வந்து எது கீழே கொண்டு வருவீங்க அப்படின்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வந்து அது வந்துடும். நீடித்த கடன்கள், அது வந்து ஒரு தற்காலிக கடன் கிடையாது, நடப்பு கடன். சரி, நடப்பு கடனா வந்து அது வராது. ஓகேவா, பேங்க்ல இருந்து நம்ம கடன் வாங்கும்போது. கொஸ்டின் நம்பர் 32. when debentures are issued at par and are redeemable at premium. par வேல்யூக்கு வந்து ரிசீவ் பண்றாங்க, ப்ரீமியமுக்கு வந்து ரிடீம் பண்றாங்க. இது வந்து பாசிபிள்னு சொல்லி ப்ரீவியஸா வந்து ஒரு கொஸ்டின்ல நம்ம பார்த்துட்டோம். த லாஸ் ஆன் such an issue is debited to. அதுல லாஸ் வந்து ஏற்படும் இழப்பை வந்து எங்க டெபிட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம். அப்போ ஆப்ஷன் 2. அடுத்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கேனாட் பி யூஸ்டு. பத்திரப்பற்று பயன்படுத்த முடியாது. எதுல வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னா பே டிவிடெண்ட் அந்த இது வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து நம்ம பே பண்ணோம் இல்லையா, ஒவ்வொரு ஷேருக்கும் வந்து ஈவுத்தொகை கொடுப்போம் இல்லையா, அந்த ஈவுத்தொகையை வந்து அங்கே இது பண்ணும்போது இந்த பத்திரப்பற்று வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம் கேனாட் பி வந்து இஷ்யூடு. ஓகேவா, அந்த டைம்ல. ஆப்ஷன் 4 வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 34. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோவிங். இதுல இருந்து எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஷேர் கேபிட்டல். இது வந்து கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து ஷேர் கேபிட்டலோட ஒரு பகுதி. அடுத்து வந்து பி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இஸ் நான் பார்ட் ஆஃப் அ கரண்ட் லைபிலிட்டி. இது வந்து தப்பு. செகண்ட் வந்து தப்பு. சி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இஸ் கரண்ட் லைபிலிட்டி. இதுவும் தப்பு, கரண்ட் லைபிலிட்டி கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டு நாட் ஹாவ் அ ஓட்டிங் ரைட். இது வந்து சரி. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட் கிடைக்காது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இஸ் ரீபெய்டு பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி. கரெக்ட். எப்பவுமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து வைண்ட் அப் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மீதியை தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஏ டி இ இது மூணுமே வந்து சரி. அப்போ ஆப்ஷன் வந்து 3. Question number 35. If the consideration for issue of a debentures is less than a amount of debentures issued, then the difference is. கடனீட்டு பத்திரங்களுக்கான கருவூல மதிப்பு அதன் வெளியீட்டு மதிப்பை விட குறைவாக இருந்தால் அந்த வித்தியாசம் எங்கே டெபிட் செய்யப்படும்? அந்த வித்தியாசம் வந்து டெபிட்டட் டு த குட்வில் அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்படும். ஓகேவா, ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ரூல் என்னன்னா, இஃப் த டிபெஞ்சர்ஸ் ஆர் இஷ்யூடு பிலோ பார் வேல்யூ கீழே கொடுக்குறாங்க அப்படின்னா த டிஃபரன்ஸ் அமௌண்ட் இன்டான்ஜிபிள் அசட்டா மாறும். அப்போ அந்த இன்டான்ஜிபிள் அசட் தான் வந்து குட்வில். அந்த குட்வில் அக்கௌண்ட்ல வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். ஜேர்னல் என்ட்ரியா என்ன போடுவோம்னா குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் டு அங்க டெட்டார் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் என்ட்ரி பண்ணுவோம் டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். இதுதான் வந்து இதோட ஜேர்னல் என்ட்ரி கூட. ஓகேவா, இதுதான் வந்து 35 கொஸ்டின்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்.